ஹலோ ஆல், வெல்கம் டு டெய்லி விலாக் சேனல். இது பார்த்திங்கன்னா ஒரு மண்டே விலாக் தான். நான், அம்மா, என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாருமே கிளம்பி நாங்கள் ஸ்ரீதேவிக்கு தான் போயிருந்தோம். சரி, ஆடி நோம்பி முடியறதுக்குள்ளே நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதேவிக்கு கிளம்பி போயிட்டோம். எப்போவுமே வருஷம் இந்த ஆடி சேல் நடக்கிறப்ப நம்ம ஸ்ரீதேவியில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு போன உடனே நம்ம அன்னபூர்ணாவில் போயிட்டு ஒரு காஃபி இல்லை டீ, அம்மாவுக்கு எப்பவுமே காஃபி ரொம்ப பிடிக்கும். ஸோ காஃபியும் ஒரு பஃப்பும் சாப்பிட்டாங்க. நானும் அதே தான் சாப்பிட்டேன். என் ஹஸ்பண்ட் வேணான்னு சொல்லிட்டாரு. ஏன்னா வீட்டிலேருந்து நாங்கள் சாப்பிட்டு தான் கிளம்புனோம். அதுக்கப்புறம் போய் பர்ச்சேஸுக்கு போன உடனே வீடியோ எடுக்கிறது ஃபுல்லாக மறந்துட்டேன். நான் வேணால் உங்களுக்கு அந்த சாரியோட வீடியோ செப்பரேட்டாக போடுறேன். ஃபுல்லாக சாரீஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். எப்போவுமே ஸ்ரீதேவி போனால் லன்ச் வேணு பிரியாணியில் தாங்க சாப்பிடுவோம். வேணுவில் மட்டன் பிரியாணி தான் யூஸ்வலாக சாப்பிடுவோம். அன்றைக்கி நான் மட்டும் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன், நான்வெஜ் மீல்ஸு. ரைஸுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, அப்புறம் சிக்கன் கிரேவி மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க, வித் பீஸோடு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு எக்கு, சாம்பார், ரசம்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் நான் இதிலையே ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஹஸ்பண்டும் அம்மாவும் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அது போக ஒரு லிவர் ஃப்ரை அதையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அந்த அன்றைக்கி கிளம்பியாச்சுங்க. அதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியல அந்த அன்னைக்கு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் ஆர்டர்ஸ் பண்ணியிருந்தேன், அதெல்லாம் வந்திருந்துச்சு. மீஷோலேருந்து 2 ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் ரெனேயோட ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த மீஷோவிலேருந்து ஒரு ப்ளவுஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அது நான் யூஸ்வலாக மீஷோவில் நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. பட் நிறையா வீடியோஸ் பார்த்தேன், எல்லாம் ரொம்ப ரிவ்யூஸ் சூப்பராக இருந்துச்சு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 2 ட்ரையலுக்காக 2 ப்ராடக்ட் மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இல்லை, 3 ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இன்னொன்று வர வேண்டியது இருக்குது, அது இன்னும் எனக்கு வரல. அது ஒரு குர்த்தி தான். இது ஒரு ப்ளவுஸ். எனக்கு இப்போ ஓணம் வர்றதுனால ஓணத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ளவுஸ் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உள்ளே குத்துற மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப ஜிகுன்னு அப்படியும் கிடையாது. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு மெட்டீரியல். வெளியே தொட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, பின்னாடி ஹூக் இருக்குது. அதை அந்த ஸ்டிச்சு அதோட சேர்த்து அப்படியே போட்டுட்டாங்க. அது நம்ம மேனுவலாக நம்ம தான் பிரித்து விடணும். அதுக்கப்புறம் நான் அதை பிரித்து விட்டு தான் போட்டு பார்த்தேன், ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் ஆர்டர் பண்ணி இந்த சைஸ் எல்லுங்க. பட் எனக்கு ரொம்ப லூஸாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் இந்த சேம் ப்ளவுஸ் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சைஸ் கம்மியாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எனக்கு யூஷுவல் சைஸை விட இது ரொம்ப லூஸாக இருந்துச்சு. ஸோ நான் சைடில் ஸ்டிச் போட்டு தான் இனி போடுற மாதிரி இருக்கும். மற்றபடி ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பேட்டர்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 400 சம்திங் தான் ரேட்டே வந்துச்சு. உள்ளே பேடட் தான். ஸோ அதை ரிமூவ் பண்ணலாமா எனக்கு தெரியல. உள்ளே ஒரு ஸ்டிச் இருக்குது, அதை ஸ்டிச்சை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வேர் பண்ணி பார்த்துருந்தேன். அப்போ எனக்கு பார்த்திங்கன்னா லூஸாக இருந்துச்சு. மித்தபடி ஃபிட்டிங்கு அதெல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நெக்கெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நெக்குமே ஒரு வீ நெக் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த க்ளோசர் ஷாட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மெட்டீரியல் எவ்வளோ கிளியராக தெரியும். ஸோ இந்த ஒரு ப்ளவுஸ் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபிட்டிங் லூஸாக இருக்குது, உங்களுக்கு இதில் பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ ஒரு இது நான் டக் பிடிச்சி போட்டுக்குவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு அங்ரக்கா பேட்டர்னில் ஒரு குர்த்தி மாதிரி சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா நான் ஒன் ஆஃப் தி யூடியூப் வீடியோவில் தான் பார்த்துருந்தேன். அதில் ஆல்ரெடி ரிவ்யூ போட்டிருந்தாங்க, இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் போய் மீஷோலேயும் பார்த்தேன். ரிவ்யூஸ் எல்லாமே அந்த பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுலேயும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நேரில் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேர் பண்ணதுக்கு இன்னுமே அழகாக இருந்துச்சு. அந்த மெட்டீரியல் ஆகட்டும், அந்த ஃபிட்டிங் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு இந்த ஒரு குர்த்தி. நீங்கள் மீஷோ பொறுத்த வரைக்கும் எந்த ஆர்டர் பண்ணாலுமே ரிவ்யூஸ் மெயினாக பார்த்துக்கோங்க.
அதில் ஷேர் பண்ணியிருக்கிற ஃபோட்டோஸையும் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு வியர் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ நம்ம இந்த ஜார்ஜெட் மெட்டீரியல் இந்த மாதிரி மெட்டீரியலில் நம்ம வந்து குர்த்தி போடுறப்போ நம்ம பாடி கொஞ்சம் இன்னும் லீனாக காட்டும், கொஞ்சம் ஃபிட்டாக நம்ம தெரியும். காட்டன்லாம் போடுறப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபேட்டாக தெரிகிற மாதிரி தோணும், எனக்கு தோணும். ஸோ இதில் வந்து எனக்கு அப்படி தெரியல, ரொம்ப ஃபிட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப எலகண்ட்டாக இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு. ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. சைடில் அந்த நாட்டெல்லாம் இப்படி டைட்டாக கட்டிக்கிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குர்த்தியாக இருந்துச்சு. அடுத்தது வந்து நான் ரெனேங்கிற ஒரு ஐலைனர் ஒன்று வாங்கியிருந்தேன். காஜல், ஆக்சுவலாக அது ஒரு காஜல், கோல்ட் காஜல். இதில் வந்து விட்டமின் இ எல்லாம் இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து நிறைய காஜல் யூஸ் பண்ணுவேன், அதனால் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி காஜல்ஸ் நிறைய நான் ட்ரை பண்ணுவேன். ஐலைனராகவும் மேலே போடுவேன், உள்ளே வந்து கீழேயும் நான் வந்து வாட்டர் லைன்லேயும் கோல்ட் காஜல்ஸ் போடுவேன். அதனால் இந்த ஒரு காஜல் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுவும் வந்து 300 சம்திங் தான் இருந்துச்சு. நான் காட்டியிருந்தேன் இல்லைங்களா குர்த்தி, அதுவும் வந்து 400+ அந்த ரேஞ்ச் தான் இருந்துச்சு, 500க்குள்ளே தான் இருந்தது. இந்த காஜல் பார்த்திங்கன்னா ஸ்மட்ச் ப்ரூஃப்னு சொல்லியிருந்தாங்க, பட் எனக்கு அப்படி தெரியல. பட் ஒரு ஸ்ட்ரோக் போட்டாலே நல்லா உங்களுக்கு ஃபினிஷிங் வருது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் ஸ்மட்ச் ப்ரூஃப்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அன்றைக்கி ஃபுல்லாக வேர் பண்ணியிருந்தேன், ஃபுல்லாக ஸ்மட்ச் ஆக தான் செஞ்சது எனக்கு. ஸோ பட் ஆனால் ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணாலே அப்படி நல்லா திக்காக இருந்துச்சு. ஸோ நான் உங்களுக்கு அப்ளை பண்ண வீடியோவும் காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எப்போது கண்டுபிடித்து விட்டேன், இதுவரை எனக்கில்லை முகவரிகள், அதை நான் கண்டேன் உன் புன்னகையில் வாழ்கிறேன்.